Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க போட கற்றுக்குங்க. டார்கெட் செட் பண்ணுங்கள். செட் பண்ண தெரியாதவங்க செட் பண்ண கற்றுக்குங்க. செட் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. ஸ்டாப் லாஸில் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. டக்குன்னு வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் என்ன இருக்குது கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து அதிகரிக்காதீங்க. அதாவது ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்காதீங்க ஸ்டாப் லாஸை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாம் அந்த காலத்தில் நீங்கள் இந்த வீடியோ எந்த ஏஜ் குரூப் மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் வந்து நம்ம சின்ன வயசில் சொல்ல நமக்கு வயிறு வலி அப்படின்னா நம்ம பாட்டி வந்து விளக்கெண்ணெய் தடவுவாங்க வயிற்றுக்கு, சரியாக போயிடும். இல்லை ஏதாச்சும் பூச்சி கடிச்சிது அப்படின்னா குப்பை மீன் எடுத்துகிட்டு வாங்க, அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தடவுங்க, அந்த இடத்துல வந்து சரியாயிடும். சரியும் ஆகிடும் அந்த இடத்துல அந்த காலத்தில். அதே பாட்டி இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட 50% கூட சரியாகாது. ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து முழுசாக நம்பினாங்க, அதனால் சரியானது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை கூட நம்ம முழு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸ், ஃபுல் கான்ஃபிடென்ஸோட எந்த ஒரு செயலும் நம்ம செஞ்சால் மட்டும்தான் வந்து அதில் நம்ம வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லலாம், சரி நீங்கள் என்னவோ சொல்ல வந்ததை விட்டு வேறு எதுவும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நம்ம இண்டிகேட்டர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நம்பினா தான் வந்து அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ மூவிங் ஆவரேஜை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்கோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்ல. இல்லை நான் 50% தான் நம்புகிறேன் அப்படின்னா அது 50% ரிசல்ட் கொடுக்கும். இல்லை நான் 70% நம்புகிறேன் நான் அப்படின்னா 70% ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அது மேலே கான்ஃபிடன்ஸ் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அது ஹெல்ப்பாக இருக்கும். சரி சார், அந்த மூவிங் ஆவரேஜை எப்படி பயன்படுத்தலாம்? மூவிங் ஆவரேஜை மட்டும் எப்படி பயன்படுத்தி நம்ம ட்ரேடிங் பண்ண முடியும்? மூவிங் ஆவரேஜ் மட்டும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போது திரும்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். ஊரில் பனை மரம் பார்த்துருப்பீங்க. பனை மரம் சரியாக பெண்ணில் எதுவும் இல்லை. ஓகேண்ணா, ஓகே, பனை மரம் பார்த்துருப்பீங்க. அந்த பனை மரம் வந்து என்னமா யூஸ் பண்ணலான்னா எல்லா விதமாக யூஸ் பண்ணலாம் அதை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பனை மரம்னா நம்ம வில்லேஜில் இருக்கவங்க வந்து அதனுடைய மரத்தை வந்து கழியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. கழினா என்ன, பனை மரம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை கழினா என்னன்னு தெரிய போகுது. ஓகே, அதை வந்து கழினா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊருங்களில் வந்து வீடுங்களாம் அந்த காலத்தை கட்டினதில் கழியை வச்சு நிறைய வீடுங்க கட்டியிருப்பாங்க. அதனோட ஓலைங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நுங்கு, பனம்பழம், அந்த சாப்பிட்ட கொட்டை கீழே போட்டிங்கன்னா அதில் வந்து பனங்கிழங்கு, இவ்வளோ விஷயம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதே தான் நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிவிடுவோம். அந்த மூவிங் ஆவரேஜை நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் அதை. ஓகேங்களா? சரி சார், நீங்கள் மல்டி பர்பஸாலாம் யூஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், அதை வந்து நாம் எப்படி யூஸ் பண்ணால் பெட்டராக கொடுக்கும். நீங்கள் சும்மா வளவலன்னு எடுத்துகிட்டே போகிறீங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அதிகமான ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப அவசரம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறமா ஃபுல் வீடியோ டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வரும், இந்த வீடியோ எல்லாம் ஃபுல் வேஸ்ட்டு, சும்மா பார்த்தா கில்லி 100 ரூபா போட்டு 1000 ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி என்ன இது விட்டுட்டு என்னென்னோ சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பொறுமை இல்லைன்னா இப்போயும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது MA மூவிங் ஆவரேஜை நம்ம இவங்க கணக்கு பிரகாரம் சார் ஒரே ஒரு விஷயமா வந்து ஒரே மெத்தட் சொல்லுங்கள், மல்டிபிளாக வேணால் நமக்கு ஒரே ஆங்கிளில் சொல்லுங்கள் அப்படின்னா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் மூவிங் ஆவரேஜை ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மட்டும் பாருங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மட்டும் பாருங்கள். வேறு எல்லா ஆங்கிளும் தூக்கி போட்டுருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மட்டும் யூஸ் பண்ணுறதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. வேறு எதையும் பார்க்காதீங்க. ஓகேங்களா? சரி, இன்னமும் ஒரு ஹிண்ட்டு தரேன் பாருங்கள். இந்த மூவிங் ஆவரேஜ் எந்த மூவிங் ஆவரேஜ் செட்டிங்காக நீங்கள் இன்னமும் யூஸ் பண்ணிக்கலாம். 200 EMA யூஸ் பண்ணுங்க. 200 EMA எக்ஸ்போனென்ஷியல் யூஸ் பண்ணிங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராகும் பிகினர்ஸ்க்கு.
நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாமூலி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 200 EMA யூஸ் பண்ணிங்க. நார்மலாக இருக்கும் பிகினர்ஸு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வெறும் 200 EMA வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது என்னவா யூஸ் பண்ணத 200 EMA சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணணும். வேறு எதையும் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லுறது நல்லா நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸில் வேணாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லை பேங்க் நிஃப்டி மெயின் வந்து ரன்னிங் மூமெண்ட்டு மேலே கீழே போகுதுல அந்த ஸ்டாக்ஸில் வந்து இது ரொம்ப பிரகாசம் சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் போய்ட்டு சைட்வேஸில் மார்க்கெட் இப்படி ஜிக்ஸாகில் போயிட்டே இருக்கும். அதில் போய் நான் 200 EMA அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இது மாதிரி தான் கிராஸில் போயிட்டே இருக்கும். அதுக்காக சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் முடிச்சுக்குங்க அப்படின்றது. ஏன்னா ஒரு வேளை நீங்கள் அதில் மாட்டிக்கிட்டு ஸ்டாப்பில் சீட் ஆகிட்டா கூட ஒரு ட்ரேடர் முடிஞ்சிடும். அது அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்க. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரேடோ இல்லை ரெண்டாவது ட்ரேடோ ட்ரேடிங் முடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். நீங்கள் ட்ரெண்டிங்கில் போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்பவும் ஒரு பிரகாசமான ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது. சரி, இது எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி நம்ம பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டா பெட்டராக இருக்குல்லையா. சும்மா ஏதோ சொல்ல வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்லலை அப்படின்னா எப்படி நம்ம இப்போ நீங்கள் 200 EMA லைன் பிளாட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க. இதை 200 EMA நம்ம யூஸ் பண்ணுவோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவோம். ரைட், சரி. ஸ்டாக்ஸ் இங்கே இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? அது இந்த இடத்துல டச் ஆகிற வரலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டாக்ஸ் இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ட்ரேடிங் பண்ணாதீங்க, நோ ட்ரேடு. வெயிட் பண்ணிவிட்டுங்க. ஒரு லைன் வந்து உட்காந்துட்டு இருக்குது. அந்த பக்கம் மான் வரணும். மான் வந்தால் தான் வந்து அது போய்ட்டு அட்டாக் பண்ண முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்துட்ருக்கோம். எப்பவுமே பாருங்கள், ரொம்ப நீங்கள் டிஸ்கவரி சேனலில் எந்த சேனலும் பாருங்கள், ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிளான் பண்ணதுங்க. ஓகேங்களா? எல்லா ஆங்கிளில் உட்காந்துட்டே இருக்கோம். அவ்வளோ ஷார்ப்பாக. ஏன்னா வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா அதனுடைய 2-3 மணி நேரம் எஃபர்ட் போயிடும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு 200 EMA லைன் போட்டு வலை விரிச்சிட்டோம் அப்படின்னா சும்மாவே உட்காந்துருக்கணும். எதையும் பண்ணக்கூடாது. ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? வந்துச்சு, ரைட்டு. உடனே ட்ரேட் எடுத்துலாமா? என்ன ட்ரேட் எடுப்பீங்க? அந்த இடத்துல வந்தேனே, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துடுச்சு, இந்த இடத்துல என்ன ட்ரேட் எடுப்பீங்க? இது இப்போ இந்த லைனுக்கு உள்ளே வரலும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன பண்ணணும்? சேல் அண்ட் பைக்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கணும். சார் ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டுருக்குது, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லலாம். எஸ், வெரி குட். நீங்கள் பாயிண்டில் இருக்கீங்க. ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லைன் டச் ஆகட்டும். டச் ஆகிட்டு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதான்னு பாருங்கள். ரிஜெக்ஷன்னா திரும்புதான்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு திரும்புறதுனா என்னென்னு கேட்கலாம். அதுதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று வரணும். ஒரு மேலே போயிட்டு கீழே வர மாதிரி. ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் எப்படி போடுவீங்க? ட்ரெண்டிங்லாம் க்ளீனாக ஸ்மூத்தாக மேலே போயிட்டுருக்குது. யாருன்னா மேலே போய்ட்டு அப்போ கேட்டிங்களா கொஷின்ஸ்? ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கணும்? இது மாதிரி மேலே போய்ட்டு சொல்லலாம். நீங்கள் எப்படி ட்ரேட் எப்படி ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க? கீழே வந்தால் தானே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. ஸோ இப்போ மேலே போய்ட்டு சொல்லி என்ன பண்ணோம்? ப்ரைஸு ரிட்டர்ன் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ரிட்டர்ன் ஆகுனா நாங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வரும்? இந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வரும். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரியே லைனும் கிடைக்கலிங்க. இங்கேயும் என்ட்ரி இல்லை, இங்கேயும் என்ட்ரி இல்லை. ஸோ இந்த சினாரியோ வந்து இந்த இடத்துல வந்தால் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அதே 200 EMA லைன் கூட போட்டிருப்பாருங்க. 200 EMA. ஓகே, சரி. இப்போ செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பாருங்க. டார்கெட் எது வரலாம் பண்ணலாம்? இந்த ப்ரீவியஸ் எங்கே லோ இருக்குதோ அந்த லோவை டார்கெட் 1:1, 1:1.5 என்ன இருக்குதோ அந்த நீங்கள் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். சரி சார், ஒரு வேளை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சின்னா உடனே பை பண்ணாதீங்க. நிறைய பேரோட மிஸ்டேக்ஸ் என்னென்னா பை. இப்போ இந்த ஹை கட் பண்ண உடனே பை பண்ணிவிடுவாங்க. எங்கே பை பண்ணணும்? 200 EMAக்கு மேலே. நீங்கள் ரேண்டமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ட்ரேடிங் அடையாளமே இருக்காது, கேம்பிளிங் அடையாளம். அது நம்ம குறிப்பிட்ட ஏரியாவிலும் காத்துட்ருக்கோம். மேபி இந்த இடத்துல நீங்கள் 10 மணியாக இருக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் அந்த இடத்துல டச் ஆகுறது 12 மணி இருக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. 10லேருந்து 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்லுறது என்னென்னா இந்த 200 EMA மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்றவங்களுக்கு கேட்குறவங்களுக்காக இந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வலை வச்சுருங்க, வலையில் ஏன்னா விழுற வரையும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அப்பப்போ வலை வச்சு அவங்க அங்கங்கே போட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில் ஒரு மீன் சிக்காது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன மேலே போயிடுச்சிங்களா? மேலே போய்ட்டு என்ன பண்ணப்போ திரும்பவும் அந்த லைன் டச் ஆகிற வரலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு அது அப்போ என்ன வந்ததுல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லைனை நம்ம என்னவா யூஸ் பண்ணலாம்? ஒன்லி ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணலாம். காத்துட்ருங்க. கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் நானும் சொல்ல 70% சொல்லலாம், 80% சொல்லலாம், என்னென்னா சொல்லலாம். நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.
ஓகேங்களா. ஒரு லைவ் மார்க்கெட்டில் பண்ணி ஏன்னா இப்போ நீங்கள் மேபி பேக் டெஸ்ட் எடுக்க சொல்ல எல்லாமே சக்ஸஸாக வரும், கிட்டத்தட்ட 90% சக்ஸஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் சொல்ல உங்களோட பதட்டத்தை வந்து நீங்கள் அதில் அப்ளை பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட எமோஷனலை கூட அப்ளை பண்ண சொல்ல அதோட உண்மையான ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுறீங்க. ஸோ லைக் பட்டன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட சொல்ல என்னுடைய கமெண்ட் இதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம சார்ட்டில் கூட எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நான் ட்ரா பண்ணி காமிச்சேன், சார்ட்டில் காமிச்சா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்போ 200 EMA லைன் வந்து போட்டிருக்கேன், ஆல்ரெடி நான் பிளாட் பண்ணிகிட்ருக்கேன். இது 1 மினிட் சார்ட், இது 1 மினிட் பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகே, ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது, ஒரு சின்னதாக ரீடெஸ்ட்மெண்ட்டு. ஸோ நம்ம இந்த கீழே சேல் எடுத்தோம், இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா 1:1 டார்கெட் புக் பண்ணிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஒருவேளை மேலே வந்து இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட்டு, அகைன் அந்த லெவல் கட் ஆனால் பை எடுங்க, அதனோட லோவஸ்ட் ஸ்டாப் லாஸை போடுங்க. ஓகே, திரும்ப உள்ள லைனும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் உங்களுக்கு கட் ஆச்சுன்னா அது கீழே சேல் எடுங்க, அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க, 1:1 டார்கெட் புக் பண்ணி வெளியே வாங்க. ஓகேங்களா. இது வந்து பேசிக்கான நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் ரொம்ப டீப்பாலாம் ஒன்றும் திங்க் பண்ண வேணாம், நீங்கள் நார்மலாக இதே மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தேவைப்பட்டால் இந்த வீடியோக்கு டிமெட் லிங்க் இருக்கு பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூவை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து கற்றுக்கலாம். அதாவது இது மாதிரி இப்போது லைவ் மார்க்கெட் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இந்த மாதிரி சேல் வியூ இது மாதிரி இருக்குதுன்னா சேல் வியூ ஒரு 9:34 இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைவ் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடியே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் டார்கெட் வரும். இதுன்னு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும். இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும், என்னோடய லிங்க்லேருந்து. வேறு எதுவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.